வணக்கம். பிப்ரவரி 13ஆம் நாள் இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 52 புள்ளிகள் அதிகமாக, அதாவது 0.24% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். விவசாயிகள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. டெல்லியை நோக்கி பயணம் செய்ய போறாங்க. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் விவசாயிகள் தான் இதை அறிவித்திருப்பதாக பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் யூனியன் இதில் பங்கெடுத்துக்கிறாங்கன்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை முடிவுக்கு எட்டல. அதன் விளைவாகத்தான் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. MSCI பிப்ரவரி ரிவ்யூ முடிஞ்சு அவங்க முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. எந்தெந்த இந்தியன் ஸ்டாக்ஸை சேர்த்துருக்கிறாங்க. NDTVலேருந்து கிடைத்த தகவல், எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில் 5 இந்தியன் ஸ்டாக்ஸை சேர்த்துருக்கிறாங்க. பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகு இது அமல்படுத்தப்படும். எந்தெந்த ஸ்டாக்ஸ்? பஞ்சாப் நேஷனல் பேங்க் லார்ஜ் கேப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா லார்ஜ் கேப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு. BHEL மிட் கேப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு. NMDC மிட் கேப் செக்டரில் சேர்க்கப்பட்டிருக்கு. GMR ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ரா மிட் கேப் செக்டரில் சேர்க்கப்பட்டிருக்கு. MSCI டொமஸ்டிக் இண்டெக்ஸஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸை சேர்த்துருக்கிறாங்க? டாடா மோட்டார்ஸ் மற்றும் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லார்ஜ் கேப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு. எம்பசி ஆஃபீஸ் பார்க் REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் கனரா பேங்க் மிட் கேப் செக்டரில் சேர்க்கப்பட்டிருக்கு. BHEL பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், MRF, சுஸ்லான் எனர்ஜி மற்றும் கமின்ஸ் இந்தியா அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் என்ன சேர்க்கப்பட்டிருக்கு? IREDA, இந்தியா ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. எந்த 2 ஸ்டாக்ஸ் விலக்கப்பட்டிருக்கு? பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ரெயில் விகாஸ் நிகம் நீக்கப்பட்டிருக்கு இந்த இண்டெக்ஸ்லேருந்து. ஐஷர் மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 959 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெவென்யூ எதிர்பார்ப்பது 4028 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. HFCL லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. BSNL கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு 141 கோடி ரூபாய். கேம்ஸ் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்டர் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 3200 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 5 to 7 வாரங்கள். ITC குறித்து நம்ம முன்னவே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. BAT, பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ ஒரு பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. ITCயில் கிட்டத்தட்ட 29% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அவங்க சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ NDTVலேருந்து கிடைத்த ஒரு அப்டேட் என்னன்னா, BAT கிட்டத்தட்ட 4% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வழியாக 21,000 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ, எந்த தேதி அப்படின்றது சரியா தெரியலைங்க. BAT இப்போ கிட்டத்தட்ட 29% ஸ்டேக் ITCயில் வைத்திருக்கிறாங்க. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1.47 லட்சம் கோடிகள். ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 88% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 17 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3211 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. டைம் டெக்னோபிளாஸ் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 92 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 50% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1325 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 6975, ஸ்டாப் லாஸ் 6435. கோஃபோஜ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 7150, ஸ்டாப் லாஸ் 6423. LKP செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் டாக்டர் ரெட்டிஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 6500 6700, ஸ்டாப் லாஸ் 6150. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 400 410, ஸ்டாப் லாஸ் 354. பிப்ரோக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 530 550, ஸ்டாப் லாஸ் 480 ரூபாய்.
பேடிஎம் உடைய ரேட்டிங்கை மெக்வேரி டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்லையும் குறைச்சிருக்காங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்த டார்கெட் ₹650, இப்போ $275 குறைச்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. நேற்று க்ளோசிங்லேருந்து மேலும் 33% விழும்னு எதிர்பார்க்குறாங்க மெக்வேரி. JSW எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் JSW நியோ எனர்ஜி. அவங்களுக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு விண்ட் பவருக்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கோல் இந்தியா இன்ட்ராடேயில் 3% அதிகரித்தது. நம்ம காலையில் 10 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. செயில் 5% வீழ்ச்சியை பார்த்தது இன்ட்ராடேயில். ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் 8% விழுந்தது. GSK ஃபார்மாசியூட்டிகல்ஸும் 10% இன்ட்ராடேயில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் 7% விழுந்தது. டைம் டெக்னோபிளாஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 9% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.